ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆந்திரா டிஷ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தக்காளி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அடுத்து ஒரு 150 கிராம் கோவக்காயை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கணும். அதோட ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான ரோட்டி பச்சடி ரெடி.